வணக்கம். நம்மகிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் கொடுத்து அவர் ஜாதகம் எதிர்காலம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தார். அவர் ஒரு 25 வயது மதிப்பு மிக்கவர் தான். அவரோட கேள்வி சந்தேகம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, அவருக்கு நடப்பில் சுக்கிரன் திசை போயிட்டு இருக்கு. அது எப்படிப்பட்ட திசையாக இருக்கும், அவர் நல்ல பலன்களை கொடுக்குமா, மற்றும் அவருக்கு மனக்குழப்பங்கள் இருக்கு, திருமணம் இன்னும் நடைபெறவில்லை, அது நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் இருக்குது, அது சரியாகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாருங்க. பொதுவாகவே நம்ம ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆரோக்கியம்னா அவங்களோட நவம்சத்தை பார்க்கணுங்க. அவங்களோட தசா புத்தி அமைப்பின் அடிப்படையில் அவர் முந்தைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பம், உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகள் வந்து எல்லாருக்குமே இயல்பாகவே இருக்கும். ஆனால் மன ரீதியான குறை ஆஃப்டர் 45 ஏன்னா அவங்க வந்து தே ஹேவ் அ லாட் ஆஃப் பேர்டன்ஸ், ஒரு ஃபேமிலி பேர்டன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக ஒரு காலகட்டத்துக்கு மேலே இந்த பேர்டன்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ஸ் இதெல்லாம் அதிகமாக வரும். இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு தான் ரொம்ப அதிகமான டிப்ரெஷன்ஸ் இருக்குது. எதனாலன்னா, ஒன்று வந்து அவங்களோட கல்வியாக இருக்கட்டும், வேலை அமைப்பாக இருக்கட்டும், குடும்பம், காதல், திருமணம் இது போன்ற பல்வேறு விஷயங்களில் வந்து அவங்க டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்யாணங்கிறது குடும்பம் பார்த்துப்பாங்க, காதல் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலோட்டமானது, ஒரு காதலாகவும் ஒரு நம்பிக்கை சார்ந்ததாகவும் இருக்கும். அது காதல்லாம் அதே போல் திருமணங்கிறது குடும்பம் பார்த்துப்பாங்க, மற்றபடி வந்து அது ரிலேட்டடான பெருசாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன, படிக்கிற வரைக்கும் படிப்பாங்க, வேலைக்கு போகிறதுக்கப்புறம் வேலை, கல்யாணம்லாம் நடந்து குடும்பம்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாத்தையுமே ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க. படிக்கிறதே ஸ்ட்ரெஸ்ஸு, போட்டி, அவங்களுக்குள்ள வேலை பார்க்குறவங்க இருக்கக்கூடிய சர்க்கிளில் நிறையா அந்த போட்டி பொறாமை, காம்படிஷன்ஸ், அது மாதிரி வேலை கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சாதனையாக இருக்குது. இந்த காலத்தில் வந்து அவ்வளோ போட்டி நிறைந்த உலகமாக மாறிவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சூழலில் வாழ்கிறப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இது மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் பெரிய பெரிய கம்பெனிஸில், ஐடி கம்பெனிலாம் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணுறதுக்காக தான் பெரிய டூரு இது மாதிரிலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வந்து வீக்லி 10 டேஸ் ஒன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்களை என்ஜாய் பண்ணுற மாதிரி, என்டர்டெயின் பண்ணுற மாதிரி சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, அது இன்னமும் அதை ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணுமானா இன்னும் அது பேர்டன் அதிகப்படுத்த தான் செய்யுங்கிறது என்னோட பார்வை. பட் இவருக்கு வந்து இவரோட ஜாதகத்தில் அதுக்கு உண்மையாலுமே மனக்குழப்பம், இந்த பிரச்சனைக்கெல்லாம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன மாதிரி செயல்பாடுகள் செஞ்சால் இவருக்கு வந்து வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட பிறந்த தகவல் அடிப்படையில் இவர் வந்து ஆயில்யம் 1 நட்சத்திரத்திலையும் கடகம் ராசிலையும் மிதுன லக்னத்திலையும் பிறந்திருக்காருங்க. இவருக்கு நவாம்சம் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நவாம்சத்தில் வந்து லக்னத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு. இது போன்ற மேச லக்னத்தில் பிறந்து லக்னத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலும் அந்த அமைப்பு அவ்வளோ சிறப்பான அமைப்பு கிடையாதுங்க. இது வந்து மேசத்திலே இருந்தால் கூட லக்னத்தில் வந்து செவ்வாய்ங்கிறது, ஏன்னா இது நவாம்சம் தான், அதனால ஒன்றும் இல்லை, பட் ஆட்சியாக இருக்காரு. 3ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் கேதுவும், 4ஆம் இடத்துல உச்சமாக குருவும், 5ஆம் இடம் சார்ந்து புதனும், 7ஆம் இடம் சார்ந்து சனியும் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு, மற்றும் 8ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு சேர்ந்த அமைப்பு, மற்றும் 10ஆம் இடத்துல சூரியனும் இருக்கக்கூடிய அமைப்பு. நல்ல வலுவான அமைப்பாக தாங்க இருக்குது. இவருக்கு திருமணம் 7ஆம் இடத்துல சனி வந்து உச்சமாக இருக்காரு. அதே போல் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து இவருக்கு 3ஆம் இடத்துலேருந்து வர்றாரு. ஆமாம், கொஞ்சம் திருமணம் சம்மந்தப்பட்ட பெரிய அளவில் இஷ்யூஸ் கிடையாது. ஆனால் திருமண பந்தத்தில் சில இது இருக்குது. பட் கேதுவும் சுக்கிரன் சில முயற்சிகளை ஏற்படுத்தும். இப்போ நவாம்சத்தில் ஒரு இஷ்யூஸ் இல்லைங்க. இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னா அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். பட் அந்த சில விபத்து இது போன்ற அமைப்புகளில் சின்ன சின்ன இது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மற்றபடி வந்து பெரிய இஷ்யூஸ் இல்லை நவாம்சத்தில். ராசி கட்டத்தில் பார்க்கலாம். அடுத்து ராசி கட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காரு. 2ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சியாகவும் சூரியனுடன் அமாவாசை திதியில் பிறந்திருக்காரு. ராகுவும் புதனும் சேர்ந்த 2ஆம் இட அமைப்பு மிக வலுவாக உள்ளது. 3ஆம் இடத்துல சுக்கிரன் வக்ரமாக இருக்கக்கூடிய நிலை, மற்றும் 5ஆம் இடம் சார்ந்த செவ்வாயும், 8ஆம் இடத்துல கேதுவும், 9ஆம் இடம் சார்ந்து மாந்தியும், மற்றும் 11ஆம் இடத்துல சனி நீச்சமாகவும், சனி சுபத்துவமாக தாங்க இருக்குது, இருந்தாலும் குருவோடு சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்குது. ராசி கட்டத்தில் நம்ம பார்க்குறப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு வலுவான இடங்கள்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் தான் நல்ல வலுவாக அமைப்பாக இருக்கின்றது. அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அமாவாசையில் பிறந்திருக்கிறதுனால பொதுவாக அந்த அமாவாசை, பௌர்ணமி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னோர்களோட ஆதிக்கத்தின் கீழே வர்றாங்க. பொதுவாக இவங்க வந்து மோஸ்ட்லி அட்டாச்டு வித் தேர் ஆன்செஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பொதுவாகவே யாருக்குமே பாருங்கள் அண்ணா அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்களில் வந்து ஒரு சரியான தூக்கங்கிறது வந்து அவ்வளோ எளிதாக அமைவது கிடையாது. ஏன்னா அந்த உணர்வுகள், நம்ம சொல்கிறோம் சந்திரன் உணர்வுக்காரகன்னு சொல்கிறோம். அதே போல் வந்து அம்மா பௌர்ணமி அன்னைக்கு வந்து சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு சூரியன்கிறது நம்மளோட தந்தையை குறிக்கிறது. மரபு ரீதியாக வந்து ஒரு கனெக்டர் இருக்குது. அந்த இது மாதிரி அமாவாசையில் பிறந்தவங்க அதிகமாக இரவு நேரத்தில் வேலை பார்க்குறதுக்கு அதிகமாக விரும்புவாங்க. இது போன்ற அமாவாசை போன்ற தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது, மனக்குழப்பங்கள் சில இது இருக்கும். அதான் அந்த அவங்க வந்து வாழ்க்கை முறை சரியாக வாழணும், சரியான உணவு பழக்கங்கள் எடுத்துக்கணும். இது போன்ற சரியான பௌர்ணமி அமைப்பு நல்ல அமைப்பு. அமாவாசை அமைப்பில் இருக்கக்கூடியவங்க வந்து முன்னோர்களோட கனெக்டடாக இருக்கிறதுனால அவங்க உணவு பழக்கங்கள், சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் தன்னை மாற்றிக்கணும். இவருக்கு 2ஆம் இடம் வந்து ஆட்சியாக தான் இருக்குங்க. இருந்தாலும் 2ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருக்கப்போ அவங்க எப்படி அப்பட்ட அமைப்பில் செயல்படும் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, 2ஆம் இடம்னாலே உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய இடம். இவர் வந்து எமோஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூடும். எமோஷன்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அதிகமாக வந்து அது எப்படிப்பட்ட எமோஷன்ஸாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும்,
அழுகையாக இருக்கட்டும், கண்ணீர், துக்கம், இது போன்று இப்போ நீங்கள் சிவாஜி கணேசன் அவர்களோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் அவர் வந்து 2ஆம் இடத்துல வந்து குருச்சந்திரன் இருக்கும். இப்படி அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கு என்னன்னா, அவங்க ஒரு கலைத்துறையை பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக வந்து வெவ்வேறு விதமான கேரக்டரில் வந்து சிறப்பாக செயல்பட்டுருப்பாங்க. அது வந்து 2ஆம் இடம் சிறப்பாக இருக்குன்னா, உங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கணும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு உணவுத்துறையை தேர்ந்தெடுத்து சிறப்பாக செயல்பட முடியும். ஒரு ஃபோட்டோகிராஃபி, கேமரா ஒர்க்கில் வந்து சிறப்பாக செயல்பட முடியும். மொழிப்புலமையில் வந்து சிறப்பாக செயல்பட முடியும். மொழி திறன் இயற்கையாகவே ஆட்சியாக இருக்கும். மொழித்திறன் இயற்கையாகவே இருக்கும். புத்தகங்களை வந்து நல்லா படித்து அதன் மூலமாக சிறப்பாக செயல்படும். விவசாயம் சார்ந்த துறையில், அதேபோல் ஆடை அலங்காரம், பொதுவாக அழகு சார்ந்த அழகுத்துறை, பொதுவாக ஒருத்தவங்களை அழகுபடுத்துறது பார்த்தீங்கன்னா, இந்த அதான் டிசைனிங் ஒர்க்கு, இந்த பொதுவாக இந்த ஹேர் டிசைனிங் பண்ணுறாங்க, ஃபேஷியல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது மாதிரி டிசைனிங் ரிலேட்டட் இதில் வந்து இவங்க வந்து ரொம்ப சிறப்பாக சாதிக்க முடியும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அது போன்று செயல்படும் பட்சத்தில் இவங்களோட எமோஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம வாழ்ந்த பிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் நம்மளோட கர்மாவை வந்து நம்ம கழிக்கிறதுக்கு தான். நம்ம அந்த கர்மாவை கழிக்கிறது தான் அது ஒரு சாதனையாகவும், அது ஒரு வெற்றியாகவும், நம்மளுக்கு ஒரு புகழையும் மேன்மையும் தருது. இப்போ சிவாஜி கணேசன் ஐயா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருக்கு 2ஆம் இடத்துல சிறப்பாக இருக்கிறதுனால அவர் சிறந்த ஒரு நடிகராக திகழ்ந்தார். ஒருவேளை அவர் நடிக்காமல் போயிருந்தாருன்னா அவரோட புகழ் தெரிஞ்சிருக்குமா? என்ன தெரிஞ்சிருக்காது. ஏதோ ஒரு வகையில் அவர் கூட ஒரு கர்மாவை கழிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் இறைவன் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அது வந்து சினிமா துறையில் அவர் வெவ்வேறு பரிணாமங்களில் தன்னை காட்டிக்கிறாரு. அதே போல் நீங்கள் வந்து 2ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருக்கப்ப உங்களோட எமோஷன்ஸ் வந்து வெளிக்காட்டுகிறது. அதை வந்து நம்ம வந்து தானாக சிரிச்சுட்டு இருக்க முடியுமா? முடியாதுங்க. இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடான ஒரு உலகத்தில் இருக்கும். புரியுதுங்களா? அது வந்து ஏதாவது தானாக சுயமாக ஒன்று பண்ணியிருந்தா வந்து அவங்க வந்து வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. அதனால் எமோஷன்ஸை வெளிக்காட்டுறதுக்கான சூழ்நிலை வந்து அதுக்கு தகுந்த ஒரு துறையில், டிபார்ட்மெண்ட்டில் நம்மளை வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறப்ப உங்களுக்கு அதுக்கான சக்ஸஸ் வந்து நல்லா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு தான். நீங்கள் பயணம் சார்ந்த அமைப்பு, போக்குவரத்து, இது போன்ற சிறு தொழில் அமைப்பாக இருக்கட்டும், அதாவது உணவுத்துறை, தகவல் தொடர்பு, இது போன்ற அமைப்புல எல்லாம் மிக மிக சிறப்பாக செயல்படும். உங்களுக்கு 11ஆம் இடமும் சிறப்பாக இருக்குது. தகவல் தொடர்பு சார்ந்து நீங்கள் மிக சிறப்பாக ஜோதிடம் மாதிரி செயல்படுங்க. ஆன்மீக ரீதி அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பித்து செயல்படுங்க. இது மாதிரி உங்களுக்கு பேச்சு திறன் இருக்குல்ல, இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து இது மாதிரி ஏதோ ஒரு உங்களோட திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக நம்ம வந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ வந்து எல்லாருக்குமே எல்லா திறமையும் எனக்கு ஜோதிடத்தில் நல்ல புலமை இருக்குது, திறமை இருக்குங்க. ஆனால் அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து இன்னும் பக்குவம் வரலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் பேச்சாற்றல், சில திறமைகளை நான் வளர்த்துக்கணும், மேம்படுத்திக்கணும் என்ன. அதுபோன்று எனக்கு அந்த ஆனால் ஜோதிடத்தில் எல்லா திறமையும் இருக்குது. அதை பற்றி ஏ டு இசட் என்னால் எல்லாமே உணர்வுபூர்வமாக எனக்கு இருக்குது. உடல் ரீதியாக வந்து ஜோதிடமே வந்து உடலாக மாறின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதானா என்ன, எனக்கு வந்து அதுக்கான வார்த்தைகளும் அதற்கான அதான் அதை எக்ஸிபிட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து என்னை உயர்த்திக்கலன்னு தான் சொல்ல முடியும். அது போல் தான் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப, இது மாதிரி ஒரு சோசியல் மீடியா மாதிரி பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறப்ப அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு யூஸ் பண்ணிக்கணுங்க. இதை நீங்கள் செயல்படுங்க. அதே போல் 11ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதுனால உயர் வணிகம், ஷேர் மார்க்கெட், வெளிநாடு சார்ந்து இருக்கிறது, நீங்கள் வந்து வெளிதேச அமைப்பில் செயல்படுறது, ஆன்மீக ரீதியாக செயல்படுறது, இது போன்று இப்போ நீங்கள் செயல்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து சிறப்பாக சாதிக்க முடியுங்க. இப்போ உங்களுக்கு தசா அமைப்புகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஆரோக்கிய அமைப்புகள், மனைவி சார்ந்த அமைப்புகள் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்காங்கிறதையும் பார்த்துடலாங்க. உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்காங்க. நீங்கள் எப்படிப்பட்ட மனைவியை வந்து எதிர்பார்க்கணும்? உங்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகுமானா அதுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்து மிகவும் குறைவாக தாங்க இருக்குது. பட் 7ஆம் அதிபதி அடிப்படையில் உங்களுக்கு மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, அதான் நீங்கள் அதே துறை, ஒரு ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீக நாட்டம் கொண்ட, வெளிதேச அமைப்பை சேர்ந்தவராக, உயர் வணிகம் சார்ந்தவராக, ஷேர் மார்க்கெட்டிங் இது போன்ற செயல்பாடுகளில் செயல்படக்கூடியவராக, வேற்று மதம், வேற்று ஜாதி, கலப்பினம் சார்ந்தவராக, இது போன்ற அமைப்பில் வந்து உள்ளவங்க தான் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு தெரியுது. மேலும் 7ஆம் இடத்துல வேறு எந்த கிரக அமைப்பும் இல்லாதனால உங்களுக்கு குரு தொடர்புடைய 11ஆம் இடம் தொடர்புடைய ஒரு ஜாதகர் தான் உங்களுக்கு வந்து சரியான அமைப்பை வந்து பொருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகரை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேது வர்றதும் மற்றும் 8ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறதும் நீங்கள் வந்து கவனம் சார்ந்த அமைப்பில் ரொம்ப ரொம்ப செயல்படணும். அதாவது போக்குவரத்து, இது மாதிரி ஏதேனும் வாகனம் சார்ந்த அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதே நேரம் உயிருக்கு ஆபத்தான கேது வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுனால அந்தளவுக்கு வந்து பிரச்சனை, ஆயுள் பிரச்சனைலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரிய அளவில் தொந்தரவுகள் இருக்காது. அதே போல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நிறையாவே இருக்குங்க. அதில் ஏன்னா இந்த 8, 9, 10 சார்ந்து வந்து சில பிரச்சனை அமைப்புகள் வந்து நிறையா இருக்கிறதன் காரணமாக உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. அதை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது போன்ற எமோஷன்ஸை வெளிப்படுத்திக்கணும். உங்களோட உணர்வுகளை கையாள தெரியணும். நல்ல சிந்தனைகள் இருக்கணும். நல்ல புத்தகங்களை படிக்கணும். நல்ல இயற்கையோட தொடர்பில் இருக்கணும். நல்ல உணவுகளை எடுத்துக்கணும். நல்ல எக்ஸசைஸு, பாடி பில்டிங், இது மாதிரி உங்களுக்கு ஏஜ் இருக்குல்ல, இந்த ஏஜில் பண்ணால் தான் உண்டு. ஒரு 30, 40 வயசுக்கு மேலே வந்து உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப வந்து பண்ண முடியும். எந்த வயசுமே தடை கிடையாது. ஆனால் பண்ணால் உடனே இந்த உடம்பு ஏற்றுக்குமானா ஏற்றுக்காது. அதை மறுபடியும் இந்த உடம்பை வந்து ரெஜினேட் பண்ணி அதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்குள்ளேயும் அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். ஆனால் இந்த டைம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும். அதனால் நீங்கள் இப்போவே இது போன்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், யோகா, ப்ரீத்திங், மெடிடேஷன், இது போன்ற விஷயங்களை கவனம் செலுத்துங்க. உங்களுக்கான மனைவி நிச்சயமாக அமைவார். உங்களுக்கு நல்ல யோகமான ஜாதகம் தான் இருக்குது. நான் இது போன்ற அமைப்பில் சிறப்பாக செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் வெளிநாடு போய் செயல்படலாம். அதே போல் 8ல் கேது இருக்குது, மருத்துவத்துறை சார்ந்து செயல்படலாம். கெமிஸ்ட்ரி, ரசாயனம் துறை சார்ந்து, பாதுகாப்புத்துறை சார்ந்து செயல்படலாம்.
மூன்றாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால ஏதாவது அரசு வேலைக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா நீங்கள் பாதுகாப்புத்துறை சார்ந்து, சட்டம், காவல் சார்ந்து சுக்கிர திசை போகிறதுனால அது மாதிரி செயல்படலாம். அது உணவுத்துறை சார்ந்து, பிரயாண அமைப்பு சார்ந்து, இது இப்போ மூன்றாம் இடம், இது வந்து நீங்கள் நீங்கள் வந்து 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருலங்க, அது மாதிரி தப்புன்னு கிடையாது. ஒரு இப்போ டாஸ்மாக்ங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க குடிக்கிறது தப்பு தான். அதை வந்து சட்ட ரீதியாக வந்து அதை ஒத்துக்கிட்டு தானே போகிறாங்க, அதுக்கு அகேன்ஸ்டாக இல்லை. பட் குடிக்கிறது உடல் நலத்துக்கு தீங்கு தான். பட் நம்ம வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார் மாதிரி பண்ணால் உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது. அதில் வந்து சிறப்பாக செயல்பட முடியும். இந்த 3ஆம் இடம் சார்ந்து சுக்கிரன் இருக்கிறதுனால, அவரும் வக்கரமாகவும் இருக்கிறதுனால, இது போன்ற துறைகளில் வந்து உங்களுக்கு பயணம் சார்ந்த அமைப்பு, போக்குவரத்து, இப்போ உணவுத்துறை, தகவல் தொடர்பு, இது மாதிரி குளிர்பானங்கள் சம்மந்தப்பட்ட லிக்கர், இது போன்ற பானங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள். அதெல்லாம் குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு வந்து மனைவி அமைப்பு, ஆரோக்கிய அமைப்பையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு இது போன்ற வியாபாரம், இது போன்ற வேலை அமைப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து 6ஆம் இடம் அதிபதி 5ஆம் இடத்துல டீச்சிங் ரிலேட்டட் ஒர்க்கு கூட உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் வந்து தொழில்நுட்பம், டெக்னாலஜி, இது போன்ற அமைப்புகளும் உங்களுக்கு சிறப்பாகவே வலுவாக தாங்க இருக்குது. உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நல்ல ராஜயோகம் பொருந்திய ஜாதகம் தாங்க. உங்களுக்கு ஒரே பிரச்சனை என்னென்னா கொஞ்சம் புரிதல் தான் அவசியம். மனக்குழப்பங்கள் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சரியாக செயல்படணும். உங்களுக்கு வயசு இருக்குது, நல்ல எதிர்காலம் இருக்குது, நீங்கள் உங்களை மாற்றிக்க முடியும். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. உங்களோட சுக்கிர இந்த திசை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2023 ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தெரியும் 20 வருஷம் திசை இது. அடுத்து இப்போ சுயபுத்தி போயிட்டு இருக்கு. அடுத்து சூரியன் எப்படி இருந்தாலும் அது 3ஆம் இடத்துக்கு தான் ஆப்ரேட் பண்ணுறது. நீங்கள் 3ஆம் இடத்தை வலுப்படுத்திக்கணும். உங்களோட பேச்சு திறனை நல்லா வலுப்படுத்திக்கங்க. தொண்டை சார்ந்த அது இஎன்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சரி பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, எல்லா வசதியும் கிடைச்சி நல்ல பொருளாதார அமைப்பில் மேம்பட்டு வாழ்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் 2, 3, 11 சார்ந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க என்னுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் இருக்கும். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.